அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 20/12/2024 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி 5ஆம் நாள். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் நிலையாமை. குறள் 334. நாள் என ஒன்றுபோல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெறின். தெளிவுரை. வாழ்க்கையை ஆராய்ந்து உணர்வாரை பெற்றால் நாள் என்பது ஒரு கால அளவு போல் காட்டி உயிரை நம் உடலிலிருந்து பிரித்து அறுக்கும் வாளாக உள்ளது. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும். முக்கியமான பொறுப்புகளை எடுத்து செய்வீர்கள், எதுவாக இருப்பினும். இன்று சுய கௌரவம் குறித்து ரொம்பவும் கவனமாக இருப்பீர்கள். நீங்கள் குடியிருக்கும் வீடு அல்லது வேலை செய்யும் இடம் இப்படியாக இடம் மாறி செல்வது பற்றி ஒரு முடிவு எடுப்பீர்கள் என்று. தங்களுடைய பிள்ளைகளால் முன்பு ஏற்பட்ட அவமானம் இப்போது அது விலகி மன நிம்மதி கிடைக்கும். விலகி சென்ற காதல் போனது தான் என்பது போல திரும்பி வரவே இல்லை. ஆனாலும் புதிய காதல் மலரும் வாய்ப்பு உண்டு. சமூக ஊடகங்களை நம்பி கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை அதிக வட்டி வருதே என்று முதலீடு செய்யாமல் இருப்பதுவே நலம். பணம் பற்றாக்குறையினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கட்டிடப் பணியை மீண்டும் ஆரம்பிப்பீர்கள். அதற்கான காலகட்டம் இதுதான். எதிர்பார்த்த பணம் வர தாமதமாகி இருந்தது, இன்று கைக்கு வந்து சேரும். உங்களின் முயற்சி இன்று வெற்றி பெறும். பிறர்க்கரிய பேராக கருதப்படும் புத்திரஸ்தானம், நல்மக்கட்பேறு, சத் சந்தான யோகம் இப்படி சொல்லும்படியான சூழல் உருவாகும். வெகு வருடங்கள் கழித்து குடும்பத்தில் குழந்தை சத்தம் கேட்கும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குழந்தைகளால் விலகி சந்தோஷம் ஏற்படும் என்று. விமான பணிப்பெண்கள் தங்கள் வேலையை சிறப்பாக செய்த காரணத்தால் பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கு பரிந்துரைக்கப்படுவார்கள் என்று. அம்மா அப்பா இருவருக்கும் இந்த குளிரில் உடம்பில் பலவித பாதிப்பு. மகள்தான் புகுந்த வீட்டிலிருந்து வந்து அவர்களை பார்த்து கொள்ளுவார். கிரக நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. வெளிநாட்டில் போய் சம்பாதித்த பணத்தை கிராமத்தில் வீடு, விவசாய நிலம் வாங்கி போட்டது இவ்வளவு நாட்கள் வேறு ஒருவர் கண்காணிப்பில் இருந்த நிலை விலகி வெளிநாட்டிலிருந்து இங்கு நிரந்தரமாக தங்க வாய்ப்புகள் ஏற்படும். வெகு நாட்களுக்கு பிறகு உயிர் நண்பனை பார்த்த உற்சாகம். நேரம் போவதே தெரியாமல் பழைய கதைகளை வெகு நேரம் பேசிக்கொண்டிருப்பீர்கள். இன்று எலக்ட்ரிக் கடை, வங்கி, கல்வி நிலையம், கூட்டுறவு வங்கி, ராமர் கோயில், வணிக வளாகம், வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை, கொரியர், நூலகம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் குடல் இறக்கம், வயிற்றுக்கோளாறுகள், கொழுப்பு, மஞ்சள் காமாலை, கால் மற்றும் மூட்டு வலி, ஆணி நோய்கள் இப்படியாக ஏற்படும். இன்று மாலத்தி, அரவிந்த், இளங்கோ, பதி, மரகதம், நளினி, முரளி, துளசி, நந்தா, நவநீத், தம்பி, பெருமாள், ஹரி, முரளி, ரத்தினம், மூர்த்தி, செல்வி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று சமையலில் சுண்டல், தேன், முள்ளங்கி, கோவைக்காய், முருங்கை, வாழைக்காய், அவரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று ப்ளூ, சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். பொதுவாக இன்றைய தினம் இப்படித்தான் இருக்கும். அதாவது வேலை, ஆளுமை பண்பு அதிகரிக்கும். காதல், புதிய காதல் மலரும். பண முதலீடு, அதிக வட்டி வருகிறதே என்று ஆசைப்பட்டு முதலீடு செய்ய வேண்டாம். கட்டிடப்பணி, நிறுத்தி வைத்திருந்த கட்டிடப்பணியை மீண்டும் தொடங்குவீர்கள். புத்திர சந்தானம், குடும்பத்தில் குழந்தை சத்தம் கேட்கும் காலம். பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு. தங்கள் வேலையை சிறப்பாக செய்த விமான பணிப்பெண்களுக்கு அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் ப்ளூ, சிவப்பு மற்றும் மஞ்சள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா புதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.